உங்கள் குழந்தைகள் உங்களை இமிட்டேட் செய்கிறார்கள். எப்படி என்று பாருங்கள். குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் என்பது அவர்கள் டெவலப் பண்ணுவது ஒன்று, ஜெனட்டிக்கலாக வருவது என்று இருக்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது அம்மா அப்பாவினுடைய நடவடிக்கைகளை, குணங்களை, பேச்சுகளை இமிட்டேட் செய்வார்கள். பெரும்பாலான குழந்தைகள் இமிட்டேட் செய்து தான் கற்றுக்கொள்வார்கள். எனவே நீங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் டென்ஷனாக இருந்தால் அவர்களும் டென்ஷனாக இருப்பார்கள். நீங்கள் டென்ஷனாக வார்த்தைகளை விட்டீர்கள் என்றால், கெட்ட வார்த்தைகளை விட்டீர்கள் என்றால் அவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள். எனவே உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் டெவலப் செய்து கொண்டு நீங்கள் ஒரு மாடலாக இமிட்டேட் செய்யக்கூடிய தகுந்த அளவிற்கு நீங்கள் ஒரு மாடலாக இருக்க வேண்டும், ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அதேபோல் தொடர் முயற்சிகள் அவர்கள் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் முயற்சி செய்து காட்டினால்தான் அதை பார்த்து தான் அவர்கள் இமிட்டேட் செய்வார்கள். முயற்சியோ, பயிற்சியோ, அல்லது மனநிலையோ, அல்லது நீங்கள் உங்கள் மனைவியை எப்படி கையாளுகிறீர்கள், எமோஷனலாக எப்படி கையாளுகிறீர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள், பார்த்து கொள்கிறீர்கள், இதிலெல்லாம் தான் அடங்கியிருக்கிறது. அவர்களுடைய அந்த இமிட்டேஷன் காப்பி எப்படி வரப்போகிறது என்பதில் அதான் அதில் சூட்சம் அடங்கியிருக்கிறது. எனவே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் முதலில் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய காப்பியைத்தான் அவர்கள் பிரதி எடுக்கப் போகிறார்கள் என்றால் நீங்கள் சிறந்த காப்பியாக மாறுங்கள். அதுதான் முதல் படி. நீங்கள் சிறந்த காப்பியாக மாறிவிட்டால் வருகிற காப்பி கேட் சிறந்த காப்பி கேட்டாகத்தான் வரும். அது உங்கள் குழந்தைகள் வளர்ச்சிக்கு வித்திரும் என்பதில் சந்தேகமில்லை. முயற்சி செய்து பாருங்கள்.